வேண்டியது. பார்த்தா மாப்பிள்ள கண்ண கரையர்னு கரிசட்டி மாதிரி கரடிக்கு கடைசி புள்ள மாதிரியே இருப்பான். ஒரு நிமிஷம், என்னைய பத்தி பேசல, உங்களை பத்தி பேச. சரி, கடைசி புள்ள மாதிரியே இருப்பான். சரி. ஆனா பொண்ணை பார்த்தா தகதகன்னு அழகா கிளி மாதிரி என்ன மாதிரியே இருக்கும். அப்பா எனக்கு ரெக்க மட்டும்தான்ப்பா இல்ல, இருந்தா பறந்துருவேன் அந்த மாதிரி இருக்கும். ஆனா அப்படியாப்பா நாங்களாம் எனக்கு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. சத்தியமா எனக்கெல்லாம் எப்படி தெரியுமாப்பா பண்ணணும்னு ஆசை. எப்படின்னு சொல்லிருமா, அதை நிறைவேற்றிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஷூட்னு ஒண்ணு நடக்கும். அது என்ன ஷூட்? கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியா போய் டிசைனா போட்டோ எடுத்துப்பாங்க. அதுல எனக்கு எப்படி தெரியுமாப்பா போட்டோ எடுக்கணும்? எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணியை எடுத்துக்கிட்டு வச்சு நானும் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரும் தனியா ஒரு இடத்துக்கு போயிடணும். போய் இதுல சரக்க ஊத்தி இல்ல அதெல்லாம் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. சரி, அந்த வாட்டர் பாட்டில்ல இருக்கிற தண்ணிய அவர் வாயில ஊத்தி என் மூஞ்சில துப்பணும். என் வாயில ஊத்தி அவர் மூஞ்சில துப்பணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே காரி துப்பிக்கிறோம். அவர் துப்ப நான் துப்ப வீதியில பாக்குறவங்க எல்லாம் உங்க ரெண்டு பேரையும் காரி துப்ப. அப்படியெல்லாம் இல்லப்பா, வாழ்க்கைனா அப்படியே கொடுத்து வாங்கணும்பா. அது ரைட். கிவ் அண்ட் டேக் பாலிசிப்பா வாழ்க்கை. வாழ்க்கைனா என்ன? ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள விட்டு கொடுத்து வாழணும்னு பேசுனீங்கல்ல, எப்படி விட்டு கொடுக்கணும்? ஒரு புருஷனா எப்படி இருக்கணும் தெரியுமாப்பா? இப்ப ஏன்னா எனக்கு கணவனா இருக்கிறவங்க எல்லாம் நான் அடிக்கணும், பதிலுக்கு அவர் வாங்கணும், பதிலுக்கு அவர் வாங்கணும், பதிலுக்கு நான் அடிக்கணும், பதிலுக்கு அவர் வாங்கணும், பதிலுக்கு நான் அடிக்கணும், நீ அடிக்கணும். ஆமா, அவ்வளவுதான் வாங்கணும். இவ்வளவுதான் வாழ்க்கை. உனக்கு வர்ற இழுச்சாப்பே அப்படித்தான் வருவேன். எப்ப பார்த்தாலும் வாழ்க்கை சரியில்லை, அது சரியில்லை, இந்த காலம் சரியில்லை, இந்த காலம் நொந்த காலம்னே வந்து பேச வேண்டியது. என்ன இந்த காலம் சரியில்லை? என்ன சரியில்லை? இந்த கால இளைஞர்கள் சரியில்லையே. ஏன் நீங்க இளைஞரா இருக்கும்போது சரியா தானே இருந்தீங்க? சரியா இருந்தா நாசாவுக்கு போக வேண்டியதுதானே? ஏன் ரெண்டு பேரும் நாசமா போறீங்க? நாசாவுக்கு போயிருக்க வேண்டியது கேக்குது. விஞ்ஞானிகள், பெரிய விஞ்ஞானிகள், அப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டீங்க. அம்மா உள்ளபடியே சயின்டிஸ்ட்மா பாவம். ஆமா, நாசாவுக்கு போச்சு, அங்கிட்டு வழி தெரியலன்னு கீழே இறங்கிடுச்சு. எப்ப பார்த்தாலும் இந்த காலம் சரியில்லை. அது பாத்தீங்களா, இந்த காலத்துல இது பிறந்த வீடு, இது புகுந்த வீடு. ஆமா, நீங்க ரெண்டு பக்கமும் சுருட்டி வச்சிருக்கீங்களா, அது எந்த வீடு? அது எந்த வீடுமா? புகுந்த வீட்டையும் சுருட்டியாச்சு, பிறந்த வீட்டையும் சுருட்டியாச்சு, இப்ப பட்டிமன்றத்தையும் சுருட்ட போறது. சுருட்டாச்சு. இது நாத்தனார் வீடு, சுருட்டி இருக்கிறது. ஆமா, இந்த அந்த கால தலைமுறையே தலையும் சரியில்லை, தலைமுறையும் சரியில்லை. அதுல வேற ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கலாம். நீங்க எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுறீங்க. ஆமா, அத பொட்ட பார்த்து எப்படி கேவலமா பேசுறாங்க. நீங்க எல்லாம் ஸ்டிக்கர் போட்டு வச்சா வேர்த்தா கூட ஒண்ணும் பண்ணாது. இது வச்சிட்டு போனா உருவி காளியாத்தா மாதிரி பேப்பர்ல இருக்கும். எதுக்காக நாங்க பாம்பு, பல்லி, காக்கா, குருவி எல்லாம் ஏட்டத்தில ஒட்டிக்கிறோம்? ஏன்? பாரதியாரோட வார்த்தையை காப்பாத்தணும்பா. என்ன பாரதியார் சொன்னாரு? காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு பாடுறாரு இல்லையாப்பா? பாரதியார் வார்த்தையை இதுலயாவது காப்பாத்துங்க. ஆமா, பட்டுல வச்சோமா இல்லையா? ஆமா, எல்லா உயிரையும் மதிக்கிறோம். அது உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன கேள்விய மக துடிப்பா பேசுறாரு. பொண்ணு பார்க்க வரும்போது இந்த கால பெண்களுக்கு எல்லாம் மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு ஆசை தெரியுமா? எப்படிமா? ஏதே சிங்க ராஜா தான் எனக்கு இப்ப தேடி வைக்க வந்தாரு, சூரியன் தான் எனக்கு இப்ப மாலையிட வந்தாரு, பச்சரிசி 16 எனக்கு இப்ப பொங்க வைக்க போறாரு, அன்னக்குடி போறதுல முத்தமிட்டு கப்பல் விட போறாரு, ஒரு கண்ணா பொண்ணு நல்ல போறார், ஒன்ன பூவா ஒன்ன இந்த போறார், சிங்க ராஜா தான் எனக்கு இப்ப தேடி வைக்க வந்தாரு, நாட்டு சூரியன் தான் எனக்கு இப்ப மாலையிட வந்தாரு. நான் என்ன கேக்குறேன், அக்கா பேசினாங்கல்லப்பா. ஆமா, மாட்டுக்காக நாங்க போராடணுமே, மாட்டை பெருசா நினைச்சோமே. நான் என்ன கேக்குறேன், மாட்டுக்கு ஒரு பிரச்சனை